ராகி களி எப்படி செய்வோம் பார்க்கலாம் வாங்க. நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் ராகி மாவு எடுத்து ஜல்லடை பிடிச்சி, இது வீட்டில் அரைச்ச மாவு தான். ராகி வாங்கி கழுவி காய வச்சு வீட்டில் அரைச்சிட்டு மாவு. இதில் 1 கிளாஸ் ராகி மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி, அதுதான் கரெக்டாக இருக்கும், கரெக்டான அளவு. நான் 2 கிளாஸ் ராகி மாவுக்கு 4 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு மாவு போட்டுக்கலாம். 1 டம்ளர் மாவு போட்டு, இன்னும் 1 கிளாஸ் மாவு, மறுபடியும் சொல்கிறேன், 1 கிளாஸ் ராகி மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி, அதுதான் கரெக்டான அளவு. இப்போ இது கிளறக்கூடாது, இதை அப்படியே விட்டு அப்புறம் கொதிக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம கரண்டி வச்சு கிளறிக்கலாம். இந்த டைமுக்கு நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கல் உப்பு போடக்கூடாது, கரையாது, சால்ட்டு தான் போட்டுக்கணும் நம்ம. இதை அப்படியே ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு இப்படியே விட்டிங்கன்னா நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியில் கை நனைச்சிட்டு இப்படி கை தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டலைன்னா வெந்திருக்குது. நம்ம ராகி களி ரெடி ஆகிடுச்சு. தண்ணியில் கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து பால் மாதிரி உருட்டி பிளேட்டில் வச்சுக்கோ. பாருங்கள், அங்கங்கே கட்டியாகவே இல்லை நம்ம களி. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து. எங்கள் வீட்டில் நைட்டு என்ன டின்னர்னு பார்த்திங்கன்னா ராகி களியும் வெண்டைக்காய் கீரை குழம்பு. இந்த கீரை குழம்பும் அருமையாக இருக்கும் இந்த ராகி களிக்கு. ஓகேப்பா, நான் சொன்ன இதே மெத்தடில் இந்த களி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். வெளியே பூனை கூட்டுறாங்க களியை.